கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். தப்பு இல்லை. அமைதியாக இருக்கும்போது நான் தனியாக இருக்கிற மாதிரி தோணுது, உண்மை கிடையாது. நான் என்றால் அது அவளும் நானும் எடுத்துருங்க, அவனும் நானும். காலையில் கூட ஒரு பாட்டு ஒரு கேட்டேன் இன்னைக்கு. இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. ஒரு மனிதனுக்கு கடவுள் புரிஞ்சிட்டா தனிமையில் இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனித்து இருக்கவே முடியாது. எவனோ லூசு ஒருத்தனுக்கு புரியல, அதனால் தனித்து இருக்க முடியும்னு சொல்லி போராடிட்டு போயிடான். அது வர பதவியில் தனித்திருன்னு வர யாரோ சொல்லிடுறாங்கப்பா. எந்த லூசு சொன்னாலும் நீங்களே தேடி கண்டுபிடிச்சி அவனை லூசுன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. நான் அவனை சொல்லலை, நீ யாரை சொல்கிறியோ நான் அவனை சொல்ல. ஆமாம், ஏனோ ஒரு புறம்போக்கு தனித்திருந்கிறான், எந்த புறம்போக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா அது உன் பிரச்சனை. அவன் பொட்டையாக கூட இருப்பான். தனித்து இருக்கிறான்னா அவன் பொட்டையாக தான் இருக்க முடியும். ஏன் ஆணால் தனித்து இருக்க முடியாது, பொட்டைன்னு கூட சொல்லக்கூடாது. அந்த திருநங்கைகள்லாம் கூட தனித்து இல்லை, கூட்டமாக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அந்த 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 கூட்டம் ஒன்றா ஆகிக்கிறாங்க. அவங்கெல்லாம் பெண்கள் கூட ஒன்றா கொட்டி கும்மி அடித்து ஜாலியாக இருக்கிறாங்க. ஆண்கள் இப்போ நாங்கள் இங்கே பார்த்தா ஒன்றும் ஆம்பளை தான், எல்லாம் மீசை தடவை எடுக்கிறானுங்க. கொஞ்சம் வாழ்வேன்னு ஒரு முகத்துக்கு கூட பார்க்க முடியல. அப்போ எல்லாம் எப்படி தான் இருக்குது? அப்பா அப்படி இருக்க முடியாது. அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கலாம், தனித்து இருக்க முடியாது. அமைதியாக கூட இருக்கிறேன்னு சொல்லுங்கள். அமைதியாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்கள, அப்போ நீங்கள் ஒரு ஆள், அமைதி ஒரு சம்பவம். அப்போது நீங்கள் அமைதியோடு இருக்கிறேன்னு சொல்லுங்கள். அமைதியாக இருக்கிறேன், தனித்து இருக்கிறேன், அமைதியோடு இருக்கிறீங்க. கோவத்தோடு இருக்கிறீங்க, வெறுப்போடு இருக்கிறீங்க, இல்லை சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க, இல்லை காதலோடு இருக்கிறீங்க, காமத்தோடு இருக்கிறீங்கன்னு இந்த மாதிரி பல விதமான உணர்ச்சிகளோடு நீங்கள் இருக்கிற மாதிரி அமைதியோடு இருக்கிறீங்க. தனியாலாம் இல்லை, அமைதி உங்களை கூட இருக்குது. இல்லை நீங்கள் அமைதியாக கூட இருக்கிறீங்க. நீங்கள் இல்லாத இடம் தூக்கம், அப்போது நீங்கள் தனித்து இல்லை. நீங்கள் தூங்கும்போது உடம்பு இருக்கும், உடம்புல சுவாசம் வந்து போயின்னு இருக்கும், சொல்ல முடியாது, மனசு கனவு கண்டுன்னுக்கலாம். அங்கேயே நீங்கள் தனித்து இல்லை. தூங்கும்போதே மூச்சின்னு ஒன்றவே காட்சியோ நீங்களும் இருப்பீங்க. உங்கள் கண்கள் திறந்தது உடனே காட்சிகள் தெரியும், காட்சியோடவும் நீங்களும். அங்கேயும் நீங்கள் தனித்து இல்லை. காட்சியெல்லாம் கடந்து வெற்றிடத்தெல்லாம் உணர்கிற அளவுக்கு நீங்கள் தகுதியானவரை ஆன பிறகு அங்கேயும் தனியாக இல்லை, கடவுளோட தான் இருக்கிறீங்க. இல்லை கடவுளாக மாறிடுறீங்க. அப்போ நீங்கள் கடவுளாக மாறி இருக்கிறீங்க, நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதுவாகவே இருக்கிறீங்க. தூங்கும்போது எப்படி நீங்கள் தூங்குறவராகவே மாறிட்டீங்களோ அதே மாதிரி ஞானத்தோடு இருக்கும்போது நீங்கள் ஞானியாகவே மாறிட்டீங்க. அப்போது அது வேறு ஒரு யோகி அந்த பேரின்பத்தில் அப்படியே போய் நிற்கிறாருன்னா அவள் தான் ஜாலியாக இல்லை. இது சாராயமோ மற்ற எந்த போதை வஸ்துக்களோ தராத போதை, அது அவ்வளோ தூரம் உன்னதமானது. அது அங்கே அவர் தனியாக இருந்தாலும் சொல்ல மாட்டார், இல்லாமல் போயிட்டார் அவரே. அதனால் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. அமைதியாக இருக்கும்போதுலாம் கிடையாது. நீங்கள் அமைதியாக இருக்கிறத கற்பனை பண்ணிக்கிறீங்க. அமைதின்றது ஒரு எண்ணமாக இருக்குது உங்களுக்கு. நான் இப்போ யாரும் இல்லாமல் நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு கம்முன்னு உட்காந்துன்னு உள்ளே பேசிக்கிறீங்க, அமைதியாக பேசிக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த சில பேர் இந்த இஸ்கி வாய்ஸில் பேசுவாங்கல்ல, பசங்க தூங்குறாங்களா இல்லையா அப்படிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி அமைதியாக பேசுறது. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா அமைதியாக, இப்போ அமெரிக்காவுக்கு வந்துட்டு அமைதியாக பேசிக்கிறேன். ஏன்னா கூட இங்கே சிரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அங்கே எதனா பேசினா நாலு பேசுனா சிரிப்பாங்களா? ஒருத்தர் கை கட்டின்னு கம்முன்னு உட்காந்து மெதுவாக சிரிக்கிறாரு, ரொம்ப அமைதியாக. இன்னும் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. நான் இந்த உங்கள் சம்மந்தமே பட மாட்டேன், நீ திரும்பி இந்த பக்கம் பாரு, இப்படி வந்து உட்காந்து பார்க்கலாம் தானே, இங்கே ஒரு சேர் இருக்குது உட்காந்து பார்த்து வந்துருக்கலாம். அது அவர் ஒரு அமைதி. அவர் கையை கட்டி காலை மூடி இங்கே ஜெயதீபா அதை விட. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா, இப்போ இந்த இடமே ரூம் எப்படி இருக்குது, அமைதியாக இருக்குது. இந்த ஊரே எப்படி இருக்குதுன்னா அமைதியாக இருக்குது. ரோட்டில் பெருசாக வண்டிங்கெல்லாம் போல வரல, அடர்ந்த காடு சுற்றி பக்கத்தில் ஒரு லேக்கு, அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிக்க வேண்டியது. உள்ள ஆர்ப்பாட்டம் நடந்துன்னு தான் இருக்குது. மான் ஒன்று ஃபக் பண்ணுக்குது, அணில் ஏந்து ஓடி இருக்குது, இலைகள் சுவாசின்னு இருக்குது. தனிமையெல்லாம் இங்கே இல்லை.
எதுவாக இருந்தாலும். மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. மலர்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் மனம்னு ஒன்று கூட கலந்து இருக்குது. உங்கள் மூக்கு கெட்டு போயிட்டதுனால பூ தனியாக இருக்குதுன்னு சொன்னிக்கிறீங்க. மற்றபடி அது எப்படி இல்லை, இன்னும் நீ டெப்த்தாக போனால் மலர்கள் வாசனையோடு இருக்குது, கலரோடு வரகுது, அது தனியாக இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா இதழ்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி சம்பவங்களின் தொகுப்பு பழசு நமக்குள்ளே இருக்குது. அதனால் அமைதியாக இருக்கும்போது தனிமையாக இருக்கிறதா ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு மனிதன் தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு உயிரினமும் தனியாக இருக்கிறது வாய்ப்பே இல்லை. பல செல்களோட தொகுப்பு இந்த உடம்பு. ஒரு உடம்புன்னு ரொம்ப சொல்லின்னுக்கிறோம். பல செல், பல கோடி செற்கள் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக பயங்கரமான வேலை செஞ்சுக்குது. 2 கண்ணுக்குது, 2 காது, மூக்கு 2 ஓட்டை. அதில் 2 ஓட்டையிலும் காற்று போயின்னு இல்லை. பல்லு சில பேருக்கு ரிப்பேர் ஆகி போயிட்டுருக்கு. எனக்கு ஒரே ஒரு கப்பு 32 பல்லு இருக்குது. சில பேர் பல்லு எத்தனைக்குதுன்னே தெரியாத வாழ்ந்தானுங்கிறான். ஒரு நாக்கு நேர்மையாக பேசுகிற நாக்கு, தொண்டை, உள்ளே போனால் லங்ஸ் இருக்குது, குடல் கீழே இதயம் இருக்குது, அவ்வளோ அது கீழே வயிறு இருக்குது. இது மாதிரி எல்லாம் தனித்தனியாக இருக்குது, தனியாக இல்லை. ஏன்னா ஒன்று என்ன பண்ணுது, இன்டர்லிக் பண்ணுது. வயிற்றுக்குள்ளே போனால் அங்கேருந்து கசக்கி குடலுக்கு அனுப்புது. குடலுக்கு நேராக போனால் சரியாக இருக்காதுன்னு பித்தப்பையிலேருந்து அதிலேருந்து ஜூஸ் எடுத்து அதில் குந்து கலந்து இப்படிலாம் நான் பண்ணுங்களா கூட பேசிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை பண்ணுக்குது. தனியாக அமைதியாக நீங்கள் எப்போதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு இருக்கீங்க. வெளியே பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஆழ்கடல் அமைதி உள்ள வேலை தான் இருக்குது. அதில் நன்றி சொல்லுங்கள். தனியாக இருந்தீங்கன்னா கடவுளே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருதியே இல்லை, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னால் நான் மட்டுமே உட்காந்துக்க முடியுது இல்லை, எந்த தொந்தரவும் இல்லாமல் இல்லை, எப்போ என்ன நடக்குன்னே தெரியாமல் நல்லா இருக்குது இல்லை. அதனால் அதுதான் தியானம். அதுக்கு அடுத்தது தான் சமாதி. நீங்கள் தனியாக உட்காந்து தனியாக இல்லைன்னு தனியாக உட்காந்துக்கின்னு தனியாக இல்லைன்னு உணரணும். அது பேர் தியானம். அப்புறமா தனியாக இல்லைன்னா இல்லை, தனியாகவே ஆயிடணும். அது பேர் சமாதி. அப்போது நீங்கள் கிட்டத்தட்ட தியானத்துக்கு வர்றீங்கன்னா அங்கே தனிமைன்னு சொன்னீங்கன்னாவே நீங்கள் உங்களை திமிரு குச்சி ஆயிடுச்சின்னு அர்த்தம். தனியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், அதெல்லாம் ஒருத்தன் அப்படித்தான் பேச மாட்டேன் 3 நாள் 2 புக்கு எழுதிட்டு வந்துடுவான். அவர் மௌனமாக இருந்தாராம்மா. பேனா அவன் கையுமா போய் ஒருத்தன் மேலேருந்து விட்டு கடவுள் பேனா பூச்சி எழுதினாரு நீங்கிறான். இந்த டிசைனாக சாமியார் இருக்கிறானுங்க. பார்த்து உஷாராக இருங்க. உங்களை நீங்கள் ஏமாத்துகிற வேலை பண்ண வேணாம். தனியாக இருக்க முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.